என்னடா இந்த ஆண்டாள் திடீர்னு இப்படி நல்லவ மாதிரி நடிக்கிறான்னு சந்தேகமா இருக்கா? நம்புங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இப்ப நான் உண்மையாவே என் தப்பையெல்லாம் உணர்ந்து திருந்திட்டேன். ராத்திரி என் கனவுல நான் வணங்குற அந்த பழனி ஆண்டவர் வந்தாரு. என் கனவுல வந்த அந்த பழனி ஆண்டவர் என்ன பயங்கரமா திட்டாரு. திட்டினது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நான் செஞ்ச தப்பையெல்லாம் சுட்டி காட்டி எனக்கு புத்திமதியெல்லாம் சொன்னாரு. இனிமே வாழப்போற வாழ்க்கையில நல்லவளா திருந்தி வாழ ஆண்டாள், இல்லன்னா நீ வாழறதுல அர்த்தமே இருக்காதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு காணாம போயிட்டாரு. இத்தனை நாள் நான் தப்பானவளா இருந்ததுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் தான். என்ன திடீர்னு ஒரே நிமிஷத்துல எல்லாரையும் குற்றவாளி ஆக்கிட்டாங்க? நான் ஆணவத்தோட நடந்துகிட்டப்பெல்லாம் உங்கள யாராவது ஒருத்தர் என்ன உரிமையோட கண்டிச்சு திருத்தி இருக்கலாம்ல. நீங்கெல்லாம் ஏன் என்ன திருத்தாமையே விட்டுட்டீங்க? மாதவி, இந்த வீட்டுக்கு நீ யாரு? மருமக. ஓ, ஒரு மாமியாரா நான் தப்பு பண்ணி இருந்தா என்ன நீ கண்டிச்சிருக்கலாம்ல. பணம் இருக்குங்கிற திமிர்ல நான் உன்னை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திட்டேன். அந்த கொடுமை எல்லாம் நீ எப்படிமா பொறுத்துக்கிட்ட? ஐயோ, அடடடடா, என்ன நடிப்பு! டேய் கண்ணா, உங்க அப்பா தான் என்ன கண்டிக்கல, நீ என் புள்ள தானே. நீயாவது உரிமையோட இந்த அம்மாவை கண்டிச்சிருக்கலாம்லப்பா, ஏன் கண்டிக்கல? எதுக்காக இவங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க? அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. ஆகாஷ், பாட்டி, இவங்க தான் என்ன பார்த்து பயந்து ஒதுங்கி நின்னுட்டாங்க. ஆனா நீ என்கிட்ட உரிமையோடு தானப்பா பேசுவ. நீயாவது பாட்டி நீங்க செய்யறதெல்லாம் தப்பு, இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்கன்னு எனக்கு உரைக்கிற மாதிரி புத்திமதி சொல்லி இருக்கலாமேப்பா. அத விட்டுட்டு நான் எதை சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு சரின்னு சொன்னியப்பா. ஆரம்பத்துல நான் உன்கிட்ட தென்றல கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கு சரின்னு சொன்னேன். அப்புறம் தென்றல் வேண்டா தாராவணி கட்டிக்கணும்னு சொன்னதும் அதுக்கும் நீ சரின்னு சொல்லிட்டியே ஆகாஷ். இந்த பாட்டிக்காக ஓ வாழ்க்கையே அர்ப்பணிக்க துணிஞ்சிட்டியப்பா. ஆனா உன்னை பத்தி, உன் மனசுல இருக்கிற ஆசைய பத்தி, உன் வாழ்க்கைய பத்தி எதை பத்தியும் யோசிக்காம என் வீம்புதான் முக்கியம்னு சுயநலமா யோசிச்சு உன்னை ஒரு பொம்மை மாதிரி நினைச்சு
ஏன் இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சுட்டேனேப்பா. பாட்டி என்ன மன்னிச்சிடு ஆகாஷ். பாட்டி, என்ன மன்னிச்சிடுப்பா, பாட்டி? என்ன மன்னிச்சிடு. சொல்லுப்பா, ஒரு வார்த்தை சொல்லுப்பா, என்ன பாட்டி மன்னிச்சிட்டேன்னு. பாட்டி அப்பெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. அத்தை இப்படி கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா? உலக நடிப்புடா. ஆகாஷ், நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் வாழப்போற கொஞ்ச நாள் வாழ்க்கையை பாட்டி உனக்காகவே வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உன் ஆசை எதுவும் அதை அப்படியே நிறைவேற்றி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. நீ எனக்காக தானே தாராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்ச. மத்தபடி உன் மனசுல இன்னும் அந்த தென்றல் தானே இருக்கா? பரவாயில்ல ஆகாஷ், எனக்கு உன் விருப்பம்தான் முக்கியம். அதனால நீ உன் விருப்பப்படி அந்த தென்றலையே கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் இப்ப உண்மையதான் சொல்றேன். தென்றல் தான் எல்லா வகையிலையும் உனக்கு பொருத்தமான பொண்ணு. நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கோப்பா. தென்றலை நீ கல்யாணம் பண்ணிக்க இந்த பாட்டி மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். என்ன மாதவி, இது நிஜமா கனவான்னு உன்னையே நீ கிள்ளி பாத்துக்கிறியா? நிஜம்தான். நான் நிஜமா என் மனசுல இருந்துதான் சொல்றேன். ஆகாஷ் தென்றலையே கல்யாணம் பண்ணிக்கட்டும். கண்ணா, நீ என் மருமக மாதவி ரெண்டு பேரும் தென்றல் வீட்டுக்கு போய் மறுபடியும் ஆகாஷுக்கு பொண்ணு கேளுங்க. இல்லம்மா. ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் போய் பேசாம உங்களை அனுப்புறேன்னா நானே போய் பேசலாம். இருந்தாலும் தென்றல் என் மேல கோவமா இருக்கா. ஆனா உங்க மேல தென்றல் இன்னும் அதே மரியாதையே வச்சிருக்கா. நீங்க போய் அவகிட்ட பக்குவமா பேசுனீங்கன்னா அவ கண்டிப்பா சம்மதிப்பா. சீக்கிரம் கிளம்புங்க. சரிங்கம்மா. நீங்க திரும்பி வந்து தென்றல் சம்மதிச்சிட்டான்னு சொல்ற வரைக்கும் நான் என் ரூம்குள்ள உட்கார்ந்து கடவுளை வேண்டி தியானம் பண்ண போறேன். சீக்கிரம் வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்லுங்க. கிளம்புங்க. நிஜமாவே நல்லவங்களா மாறிட்டாங்களா? எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா. மாதவி, ஒருவேளை அம்மா சொல்ற மாதிரி உண்மையிலே ராத்திரி அவங்க கனவுல அந்த பழனி ஆண்டவர் வந்திருப்பாரோ? நீங்க வேற. ராத்திரி பழனி ஆண்டவர் எல்லாம் வரல.
நம்ம பரம்பரை ஜோசியர் தான் வந்தாரு. என்ன சொல்ற மாதவி? ஜோசியர்? ஆமாங்க, உங்க அம்மா தான் போன் பண்ணி அவரை வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. அவரு வந்ததும் ரொம்ப நேரமா ரூமுக்குள்ள ரகசியமா பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்க, ஏது பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கடைசியா ஜோசியர் போகும்போது என்கிட்ட எல்லாம் நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு போனாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ராத்திரி ஜோசியர் மறுபடியும் ஜாதக பிரச்சனையை ஞாபகப்படுத்தி ஆகாஷுக்கு தென்றல கல்யாணம் பண்ணி வச்சாதான் அத்தை உயிருக்கு ஆபத்து இருக்காதுன்னு சொல்லிருப்பாரோன்னு தோணுது. மாதவி, உன்னோட கெஸ்ஸிங் கரெக்ட் தான் எனக்கும் தோணுது. அதனாலதான் அம்மா திடீர்னு இப்படி ஒரு டிராமாவை ஆரம்பிச்சிருக்காங்க. இது டிராமாவோ உண்மையோ, மொத்தத்துல ஆகாஷ் தென்றல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அத்தை சம்மதிச்சுட்டாங்கல்ல. இது போதுங்க நமக்கு. இதையே சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம தென்றல் கிட்ட எப்படியாவது பக்குவமா பேசி அவளை நம்ம ஆகாஷ் கூட சேர்த்து வச்சிடலாங்க. கரெக்ட் மாதவி. ஆனா இது விஷயமா தென்றல் கிட்ட நாம பேசுறதை விட சாரதா பேசினா இன்னும் பெட்டரா இருக்குமோன்னு தோணுது. அதனால சாரதாவுக்கு கால் பண்ணி அவளையும் கூட்டிட்டு போலாமே. இல்லங்க, சாரதாக்கா தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கிட்ட நாம இந்த விஷயத்த சொன்னா அவங்களுக்கும் தர்ம சங்கடம், நமக்கும் தர்ம சங்கடம். அதனால நம்ம மட்டுமே போயிட்டு வரலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். சாரதா கிட்ட இதை நாம அப்புறமா சொல்லிப்போம். நாம சீக்கிரம் தென்றல் வீட்டுக்கு கிளம்புவோம். வா. என்ன திடீர்னு 2 பேரும் பூ பழம் தட்டோட வந்திருக்காங்க? ஒருவேளை மறுபடியும் நம்ம தென்றல ஆகாஷ்க்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா? இப்படிதான் 2 நாளைக்கு முன்னாடி ஆண்டாளம்மா தாம்பூல தட்டோட வந்த போது தென்றல பொண்ணு கேட்டு தான் வந்தாங்களோன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். ஆனா அவங்க ஆகாஷ் தம்பிக்கும் அந்த தாரா பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு இல்ல அழைக்க வந்திருந்தாங்க. இப்ப யாரோட நிச்சயதார்த்தத்துக்கு அழைக்கிறதுக்கு இவங்க தாம்பூலத்தோட வந்திருக்காங்கன்னு தெரியலையே. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். ஏன் இப்படி தாம்பாளத்தட்டோட வந்திருக்கன்னு பாக்குறீங்களா? தென்றல மறுபடியும் ஆகாஷுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ஏங்க, நீங்க உண்மைதான் சொல்றீங்களா? ஆமா சம்பந்தி. ஆமா சம்பந்தி. அச்சோ, நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேனே. உட்காருங்க, முதல்ல நீங்க உட்காருங்க. ஏங்க உட்காருங்க. சரி, நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காபி போட்டு எடுத்துட்டு ஐயோ, வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. என்னங்க நீங்க, அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரே வார்த்தையில பளிச்சுன்னு வணக்கம் சம்பந்தின்னு சொல்லிட்டீங்களே. அப்புறம் இன்னும் என்ன சொல்றதுக்கு இருக்கு? இருங்க, நான் முதல்ல உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். லட்சுமி, ஒரு நிமிஷம். இல்லைங்க, அவங்க ஒரு நிமிஷம் இருன்னு சொல்றேன்ல. என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு?
அது ஆகாஷ்க்கும் தாராவுக்கும் நடக்கிற இந்த நிச்சயதார்த்தம் தெய்வாதீனமா நின்னு போச்சு. அத பத்தி தென்றல் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பா. ஆமா சொன்னான். அதை விடுங்க, நீங்க ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவோட வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். இது நாங்க எடுத்த முடிவு இல்ல சம்பந்தி, என் அம்மா எடுத்த முடிவு. அத்தைக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்ததால அவங்க இதுவரைக்கும் தென்றலுக்கு தான் செஞ்ச கொடுமையாலதான் தனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சுன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால மனசு திருந்தி தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் உணர்ந்து இப்ப முழுசா நல்லவங்களா மாறிட்டாங்க. அதனால அம்மா இனிமே யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண போறதில்லன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுவரைக்கும் தான் செஞ்ச கெடுதலுக்கு எல்லாமே பிராயச்சித்தம் தேட போறேன்னு அத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முதல் பிராயச்சித்தமா ஆகாஷ்க்கு அவன் ஆசைப்பட்ட தென்றலே கட்டி வச்சிடலாம்னு முடிவு பண்ணி எங்களை மறுபடியும் தென்றல பொண்ணு கேட்க அனுப்பியிருக்காங்க. கடவுளே, இவ்வளவு சீக்கிரம் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நன்றிப்பா. இதுக்காக தானே நம்ம எல்லாருமே இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். கடவுள் புண்ணியத்துல இப்ப அப்படி ஒரு நல்ல விஷயம் தானா கூடி வந்திருக்க. சம்பந்தியமா தட்டை வாங்கிக்கங்க. நாங்க இப்பவே வீட்டுக்கு போய் அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆமா ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இந்த தட்டை மாத்திக்க. ஏங்க வாங்க, எழுந்துருங்க, சேர்ந்து நில்லுங்க, தட்டை மாத்திக்கோ. லக்ஷ்மி, உன் அமைதியாருன்னு சொல்லியிருக்கேன்ல, கேட்க மாட்டியா? இதுக்கு நான் பதில் சொல்றதை விட என் பொண்ணு சொன்னதான் கரெக்டா இருக்கும். தென்றல், நீ என்னம்மா சொல்ற? இதுல சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? ஆண்டாள் பாட்டியாவது மாறுறதாவது. இல்ல தென்றல், இப்ப அத்தை நிஜமாவே மாறிட்டாங்க. நான் சொல்றத நம்பு தென்றல். அத்தை, நான் உங்க மருமகளா வரணுங்கிறது உங்களோட ரொம்ப நாள் ஆசை. அதனால அந்த ஆண்டாள் பாட்டி இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொன்னதும் அவங்க மாறிட்டாங்கன்னு நீங்களும் நம்புற மாதிரி சமாளிக்கிறீங்க. ஆனா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அவங்க நிஜமாவே மாறிட்டாங்கன்னு. இல்லம்மா, அம்மா உண்மையிலேயே மாறிட்டாங்க. உங்க 2 பேர் மேலயும் எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு என்ன ஹார்ஷா பேச வச்சிடாதீங்க ப்ளீஸ். அந்த வானமே இடிஞ்சு விழுந்தாலும் ஆண்டாள் பாட்டி எப்பவுமே மாற மாட்டாங்க. இவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஆண்டாளம்மா மாறிட்டாங்கன்னு. நீ எதுக்கு புரிஞ்சுக்காம இன்னும் அனாவசியமா வெதண்டாவதம் பண்ணிட்டு இருக்க? அம்மா, உனக்கு தாமா அந்த பாட்டியை பத்தி இன்னும் சரியா புரியல. உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்லட்டுமா? அந்த ஆண்டாள் பாட்டியோட ஜாதகப்படி அவங்களுக்கு ஏற்கனவே மரண பயம் இருக்கு. அந்த மரண கண்டத்தை தள்ளி போடதான் இதுக்கு முன்னாடி என்ன அவங்க பேரனுக்கு கட்டி வைக்க நினைச்சாங்க. ஆனா அது அப்ப நடக்காமலே போயிடுச்சு. இப்ப தாராவுக்கும் ஆகாஷ்க்கும் நடக்க இருந்த நிச்சயத்துல திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததும் திரும்பவும் அவங்களுக்கு மரண பயம் வந்திருக்கும்.
அந்த மரண பயத்தால தான் பேசாம தென்றலையே நம்ம பேரனுக்கு கட்டி வச்சிடலாம். அப்பதான் நம்ம மரண கண்டத்தை தள்ளி போட முடியும்னு யோசிச்சு மனசு மாறிட்ட மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நடிப்பெல்லாம் நம்பி ஏமாறதுக்கு நான் தயாரா இல்ல. ஒருத்தரை நம்பி தெரியாம ஏமாறலாம், ஆனா தெரிஞ்சே அவங்க கிட்ட திரும்ப திரும்ப ஏமாறுறது பெரிய முட்டாள்தனம். அப்படி ஒரு முட்டாள்தனத்தை நான் இனி எப்போ செய்ய மாட்டேன். சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே அத்தை மரண பயத்தால தான் உன்னை ஆகாஷுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா அந்த மரண பயத்தாலேயே அவங்க இனிமே உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்கல்ல. அப்புறம் என்னம்மா, நீ நிம்மதியா என் பையனை கட்டிக்கலாம்ல. அத்தை ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஆண்டாள் பாட்டிக்காக மட்டும் ஆகாஷ வேண்டான்னு சொல்லல. பொதுவாவே எனக்கு தோணிடுச்சு ஆகாஷ் எனக்கு வேண்டான்னு.